தட்டை எடுத்துட்டு வாங்க. இது ரெடியாக வச்சுக்க. பாவக்காய் பார்த்தோன்னா வாய் ஊருமே, எடுத்து ஒன்று சாப்பிட்ருங்க. மற்ற எல்லா டிஷ்ஷை பார்த்தாலும் வாய் ஊரு, இதை பார்த்தா மட்டும் வாய் ஊருகாது. இதை சமைச்சா வாய் ஊரும். கண்டிப்பாக சமைச்சு பார்த்து. காம்பு கிள்ளின மிளகாயை கசக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் மிளகாவோட விதை. அது பாவக்காய், வெள்ளரிக்காய் கிடையாது. வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். தாளிக்க கடுகு போட்டுக்கலாம். இடிச்ச பூண்டு, வெங்காயம், காஞ்ச குண்டு மிளகா. பாவக்காய் கொட்டிடலாங்களா? லேசா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கல்லுப்பு, லேசா மல்லித்தூள் தூவிக்கலாம். தயிர் சாதம் தான் இதுக்கு முக்கியமான காம்பினேஷனு. பேபி பாவக்காய். மிளகாவோட வறுபட்ட டேஸ்ட்டோட பாவக்காய் சேரும்போது நல்லா இருக்குது.